முக்கிய தினங்கள் கண்டிப்பாக போட்டித் தேர்வில் அதிகமாக தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது முக்கிய தினங்கள். அதுல பாருங்க சார், முதலாவது ஜனவரி 1 என்ன நாளா அனுசரிக்கிறோம்? உலகளாவிய குடும்ப தினமாக அனுசரிக்கிறோம். சரிங்களா? குளோபல் ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறோம். இப்ப இதுல உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்தாங்க. மார்ச் மாசம் நடந்த எக்ஸாம்ல ஒரு டீம் கேட்டிருந்தாங்க, உலகளாவிய குடும்ப தினத்தின் கருப்பொருள் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2023 இது. அப்ப 24ஓட கருப்பொருள் பார்த்து வச்சுக்கோங்க. முழு உலகமும் ஒரு உலகளாவிய கிராமம், நாம் அனைவரும் ஒரு பெரிய குடும்பத்தின் பகுதியாக இருக்கிறோம். இதான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? 2023 மார்ச் மாசம் நடந்த எக்ஸாம்ல இந்த தீம் கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த வருஷம் என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதை பார்த்து கொஞ்சிக்கோங்க. எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்படுகிறது? 2001 முதல் உலக குடும்ப தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அது வந்து பாருங்க சார், எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டினா கேட்கலாம். ஜனவரி 1 1995 அந்த நாம முக்கியத்துவம் பாருங்க. உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா, அது நிறுவப்பட்டது 1995ல. சரிங்களா? மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்காங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க. 164 நாடுகள் உறுப்பினராக இருக்கிறார்கள். சரிங்களா? இந்திய தேசிய இயக்கத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆமாங்களா? 1858 ஞாபகம் இருக்குங்களா? 1857 புரட்சி நடந்தது இல்லையா? இந்தியாவின் மிகப்பெரிய புரட்சி, முதல் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் விடுதலை போர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த போர் வந்து முடிவுக்கு வந்த பின்னாடி என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, 1858ல விக்டோரியா மகாராணி என்ன பண்ணாங்க? நேரடியாக இங்கிலாந்து கீழே ஆட்சி கொண்டு வந்தாங்க. ஆமாங்களா? அவ்வாறு கொண்டு வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இங்கிலாந்து மகாராணியை இந்தியாவிற்கான ராணியாக அறிவிக்கப்பட்டாங்க. சரிங்களா? அப்போ ஒரு 3 தர்பார் நடந்தது. டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா 3 தர்பார்கள் நடந்தது. அந்த தர்பார்களில் முதல்ல இங்கிலாந்தின் ராணி இந்தியாவுக்கு பேரரசியாக அறிவிக்கப்பட்டார். ஜனவரி 1 1877 ஆண்டு. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. டெல்லி தர்பார் மொத்தம் 3 நடந்திருக்கும். அதுல 3 பாருங்க, 1877, 1903, 1911. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது தர்பாரில் இந்தியாவின் பேரரசியாக அறிவிக்கப்பட்டார். பாருங்க சார், எக்கனாமிக்ஸ் அடுத்த முக்கியமான கொஸ்டின். ஜனவரி 1 1999 அப்பதான் வந்தீங்கன்னா முதல்ல ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாணயமான யூரோ, இப்ப வரைக்கும் ஃபேமஸா இருக்கு இல்லைங்களா யூரோ, இந்த யூரோவானது அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இதுல நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, யூரோ தற்போது எத்தனை நாடுகள்ல ஃபாலோ பண்றாங்க? ஏன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா ரூபாய் இருக்கு இல்லைங்களா, ரூபாயில நம்ம வர்த்தகம் செய்ய தொடங்கி இருக்கிறோம். ஆமாங்களா? அப்ப அதை பேஸ்ல கொஸ்டின்ஸ் ரீசெண்டா கேட்டாங்க. அப்ப கண்டிப்பாக இது கேட்கலாம். சரிங்களா? ஐரோப்பாவில் தற்போது எத்தனை வகையான நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன? யூரோவை தவிர்த்து. சரிங்களா? 8 வகையா இருக்குது. இப்ப நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா ருபி, ஆல் ஓவர் இந்தியால ருபி மட்டும் பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அது போல ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப்பியன் யூனியன்ல தற்போது 8 இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல யூரோன்றது இன்ட்ரோடியூஸ் ஆனது இந்த தேதியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜனவரி 2 1954 ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் மிக உயரிய விருது இருக்குல்ல சார், பாரத ரத்னா, அந்த விருதானது உருவான தேதி வந்து ஜனவரி 2. சரிங்களா? அதே போல பத்ம பூஷன் சார், இந்தியாவில வந்து மிக உயரிய விருதுன்னு சொல்ல முதல் விருது சார் பாரத ரத்னா, இரண்டாவது பத்ம விபூஷன், மூன்றாவது உயரிய விருது பத்ம பூஷன். சரிங்களா? அப்ப முதலாவது மற்றும் மூன்றாவது உயரிய விருது உருவான தேதி ஜனவரி 2 1954. இதுல நிறைய கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுல பாருங்க, முதல் விஷயம் பாருங்க சார், இதுல கண்டிஷன்ஸ் அப்ளைடு பாத்துக்கோங்க. இதுதான் நமக்கு எக்ஸாம்ஸ் முக்கியமானது. பாரத ரத்னா ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டுமா, கட்டாயமா? சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அப்படி கேட்கலாம். பாரத ரத்னா விருதானது கண்டிப்பாக ஆண்டுதோறும் வழங்கணும் அப்படின்றது எந்த ரூல்ஸும் கிடையாது. முதல் விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அது வந்து பாருங்க, பாரத ரத்னா என்பது இந்திய குடிமக்களுக்கு மட்டும் தான் வழங்குவாங்களா? ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸா? கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்? நெல்சன் மண்டேலா, அவர் இந்தியர் இல்ல, ஆமாங்களா, அவருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? வச்சுக்கோங்க. பாரத ரத்னா விருதை வழங்குவதற்கு யார் பரிந்துரை செய்கிறார்? அது பார்த்து வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாலுமே அவருக்கு ரெக்கமெண்ட் பண்றது யாரு? பிரதமர் தான் அறிவிக்கிறார். சரிங்களா? ஒரு வருடத்தில் அதிகபட்சமாக எத்தனை பாரத ரத்னா விருதுகள் வழங்கப்படலாம்? 3 விருதுகள் வரை வழங்கப்படலாம். சரிங்களா? அப்புறம் பாருங்க, ஜிகே கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பாரத ரத்னா விருது 3 பேருக்கு வழங்கப்பட்டது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன் மற்றும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 3 பேர் வாங்கினாங்க. 1954 வழங்கப்பட்டது. இன்கேஸ் உங்களுக்கு இப்படி கேட்கலாம், முதலில் பாரத ரத்னா விருது பெற்ற விளையாட்டு வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். சரிங்களா? இப்ப பாருங்க சார், பாரத ரத்னா மற்றும் நோபல் பரிசு இரண்டுமே பெற்றவர்கள் வரிசையில பாருங்க யார் இருக்காங்க? சர் சி வி ராமன், அன்னை தெரசா, நெல்சன் மண்டேலா, அமர்த்தியா சென். சரிங்களா? அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க இல்லையா, அன்னை தெரசாவும் அமர்த்தியா சென் எதுக்கு சார் வாங்கினாரு? பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் வாங்கியிருப்பாரு. நெல்சன் மண்டேலா அமைதிக்கான விருது வாங்கினார். சர் சி வி ராமன் இயற்பியலுக்காக வாங்கினார். சரிங்களா? அடுத்து பாருங்க சார், பத்மபூஷன் 3வது உயரிய விருது சொன்னீங்களா, அப்ப 3வது உயரிய விருதானது பத்மபூஷன்
இந்த விருதை பெற்ற முதல் தமிழர் யாரும் பார்த்து வச்சுக்கோங்க. அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் 1958 இந்த விருதை வாங்கினாரு. இப்ப 2023 ஆண்டு 9 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓவரால் பத்ம விருதுகள் 106 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல பத்ம பூஷன் சொல்லக்கூடிய விருது மட்டும் 9 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 9 பேரில் ஒரே ஒரு பெண் யாருங்க சார்? தமிழர் வாணி ஜெயராம். ஓகே, அந்த வாணி ஜெயராம் இவர் வந்து விருதை வாங்குவதற்கு முன்னாலே இறந்து விட்டார். சரிங்களா? போஸ்ட்மஸ்லி எப்படி சொல்லி அவார்டு தருவாங்க அவங்களுக்கு. அதுக்கடுத்து நமக்கு ஹியூமன் டிசீஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ண கொஸ்டினா கேட்கலாம். ஜனவரி 2 1938 ஆண்டு குழந்தை முடக்குதலுக்கான தேசிய அறக்கட்டளை நிறுவப்பட்டது. போலியோ அமலிலா போலியோக்காக மார்ச் ஆஃப் டைம்ஸ். அப்ப சர்வதேச அளவில் போலியோக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான அமைப்பு மார்ச் ஆஃப் டைம்ஸ் சொல்லக்கூடிய அமைப்பானது நிறுவப்பட்டது. நிறுவியவர் யாருன்னா ஜனாதிபதி, அமெரிக்காவின் ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படின்றவர். நமக்கு இதுல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் கேட்டா இது எதிர்பார்க்கலாம். அமலிலா இந்தியாவில் போலியோ ஒழிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அப்படி கேட்டாங்கன்னா 2014 இந்த தேதியில தான் அபிஷியலாக என்ன சொன்னாங்க, 27 மார்ச் 2014 அன்று இந்தியாவில் போலியோ கம்ப்ளீட்டாக ஒழிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜனவரி 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அமனிதா வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பிறந்த நாள். வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுக்கு என்ன சார் சிறப்பு இருக்கு? முதல் பெண்மணி. என்ன எப்படி முதல் பெண் அரசி அமனிலா, ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் பெண் அரசி. இன்கேஸ் இப்படி கேட்கிறாங்க சார், ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் தென்னிந்திய பாளையக்காரர் பூலித்தேவர். ஆண்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் குரல் கொடுத்தவர் பூலித்தேவர். பெண்ணாக கேட்கும் பட்சத்தில் பெண்ணரசியாக வீரமங்கை வேலுநாச்சியார். போட்டித் தேர்வுல நான் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க சொன்னேன். ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் நடந்திருக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், சரிங்களா, இவங்க 2 பேரை வச்சு மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 3 ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சேர்த்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730 ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க இறந்த ஆண்டு 1796. அது ரொம்ப முக்கியமானது. அப்பா பேர் கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்பா ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி. இப்ப தந்தைக்கும் உங்களுக்கு கணவருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக பெண் குழந்தைகள் வந்து யாருக்கு செல்லமா இருப்பாங்க? தந்தைக்கு தான் செல்லமா இருப்பாங்க இல்லையா? அப்ப தந்தை செல்லமுத்து சேதுபதி எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கணவருடைய பெயர் முத்து வடுகநாதர். சரிங்களா? மகளுடைய பெயர் வெள்ளச்சி நாச்சியார். சரிங்களா? இவங்க தளபதியாக இருந்தவர்கள் பெரிய மருது, சின்ன மருது. தலவாய் வந்து தாண்டவராயனார். தலவாய் அப்படின்னா என்ன சார் பொருள்? மிலிட்டரி. ஆமா, ராணுவ அமைச்சராக, டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? இவர் கற்றிருந்த மொழி தமிழ் தெரிஞ்சிருக்கும். பயின்ற மொழிகள்ல கம்பல்சரி தெரிஞ்சிருக்க வேண்டியது உருது. ஏன்னா பிற்காலத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த உருது வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, ஹைதராபாத் ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரி, அவங்களோட சிறப்பு பார்த்துக்கோங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக முதல்ல குரல் கொடுத்த பெண்ணரசி. இது நமக்கு முக்கியமானது இல்லையா? 1772 காளையர் கோவில் தாக்குதல். அவருடைய கணவர் கொல்லப்படுகிறார், முத்துவடுகநாதர் கொல்லப்படுகிறார். அப்போ ஒரு 8 வருஷம் என்ன பண்றாங்க, அவங்க யார் அடைக்கலம் கொடுப்பாங்க? திண்டுக்கல் கோபால நாயக்கர் அடைக்கலம் கொடுக்கிறார். அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஹைதராலிக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஆமாங்களா? தலவாய் தாண்டவராயனார் உதவி செய்யறாரு, லெட்டர் எழுதுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்களை கேட்கறாங்க, படை வீரர்களை ஒப்படைக்கிறாங்க. அப்ப கொஸ்டின் உங்களுக்கு இப்படி கேட்கறாங்க, 5000 படை வீரர்களை கேட்டு யாருக்கு லெட்டர் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டா ஹைதராலி. ஆமாங்களா? ஹைதராலி கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. சாங்ஷன் பண்ணது யாருங்க சார்? திண்டுக்கல்லுடைய கோட்டை படைத்தளபதி அமலிதா சையத் அவர்கள் சாங்ஷன் பண்ணாரு. படையை முன்னின்று வழிநடத்தியவர்கள் யாருங்க சார்? மருது சகோதரர்கள் படையை முன்னின்று வழிநடத்தினார்கள். மீண்டும் சிவகங்கை பாளையம் ரீகேப்சர் பண்ணது ஆண்டு 1780 மீண்டும் கைப்பற்றப்பட்டது. சிவகங்கையின் ராணியாக முடிசூட்டி கொண்ட ஆண்டு 1780. சரி, அப்ப முடிசூட்டி கொண்டிருக்கும் போது மீண்டும் தாக்கப்பட்டது அமலிதா. அப்ப மீண்டும் தாக்கப்பட்டது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1783. அப்ப அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே வீரமங்கை வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா படையை முன்னின்று நடத்தக்கூடிய பழக்கமுடையவர். அப்ப என்ன பண்றாங்க, அவருடைய அமைச்சர்கள் சொல்றாங்க, இன்கேஸ் தலைவலி இறந்து விட்டால் படையானது சிதறி ஓடும். ஆமாங்களா? சோ என்ன பண்ணுங்க, ஆட்சி பொறுப்பை உங்களுடைய மகள் கிட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்க படையை வழிநடத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 1783 ஆண்டு ஆட்சி பொறுப்பை தன்னுடைய மகள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. வெள்ளச்சி நாச்சியார் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சு படையை முன்னின்று வழிநடத்துகிறார். அவ்வாறு நடத்தும் போதுதான், அந்த படையை வழிநடத்துற டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவருடைய மருமகன் இருக்காரு இல்லையா, வெள்ளச்சி நாச்சியாருடைய கணவன் தான் யாருங்க சார்? வேங்கை பெரியவுடைய தேவர். இந்த வேங்கை பெரியவுடைய தேவர், இவர் உட்பட ஒரு 72 பேர் என்ன பண்றாங்க, ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார்கள். அங்கிருந்து கப்பல் மூலம் தூத்துக்குடிக்கு கொண்டு போறாங்க. தூத்துக்குடியிலிருந்து மலேசியாவில் உள்ள பினாங்கு அப்படின்ற இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதை சொல்லக்கூடியதான் எந்த புக்குங்க சார்? 2023 சாகித்ய அகாதமி பெற்ற புத்தகம்
காலாபாணி. ஆசிரியர் யாரு? மு ராஜேந்திரன். சரிங்களா? 2024 வாங்கியிருக்கிறது. வாங்க போறது நீர்வழி படுவும். யாருக்கு இருந்து? தேவி பாரதி. அவருடைய ஒரிஜினல் பெயர் ராஜேந்திரன். ஷீலா ராஜசேகரன். ஷீலா. அப்ப இந்த காலாபாணி 2023 வந்துச்சு இல்லையா? அதோட மெயின் தீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேங்கை பெரிய தேவர் தான். அப்ப இந்த 1783 தான் இந்த சம்பவம் நடந்ததாக கதை புனையப்பட்டிருக்குது. சரிங்களா? இதுல இப்ப ரீசெண்டா கேட்டிருக்கிற எக்ஸாம்ஸ்ல இது உடையார் உணவு சொல்ல மறுத்து கொல்லப்பட்டவர், ஆங்கிலேயர் கொல்லப்பட்டவர் உடையார். உடையாரிடம் படைக்கல்வி தலைமையேற்று நடத்தியவர் குயிலி. இது ரெண்டும் முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய முதல் பெண்ணரசி. அடுத்து பாருங்க சார், ஜனவரி 2 வேற என்ன சிறப்பு? ஜனவரி 3 சரிங்களா? 3 மாத்திக்கோங்க. சாவித்திரிபாய் பூலே பிறந்த நாள். ஜனவரி 3 சார். இது சாவித்திரிபாய் பூலே பிறந்த நாள். சரிங்களா? இவரோட மெயின் விஷயம் என்னங்க சார்? இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாரு? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சொல்றோம் இல்லையா? அப்ப அது போல இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். ஓகேங்களா? இவங்களை பத்தி கேட்ட ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது 4 பார்த்து வச்சுக்கோங்க. சத்யசோதக் சமாஜ். ஓகேங்களா? அந்த சத்யசோதக் சமாஜை பிற்காலத்தில் வழிநடத்தினார். அவருடைய கணவர் யாருன்னா ஜோதிராவ் பூலே. அவருடைய மறைவுக்கு அப்புறம் இதை வழிநடத்தினார். அதுக்கடுத்து பெண் கல்விக்காக முதல்ல ஒரு பள்ளியை திறந்தவர் இவர் தான். சரியா? பூனாவில் திறந்தாரு. பிடேவாடா அப்படின்ற இடத்துல 1848 திறந்தாரு. 2 பாயிண்ட். அது பாருங்க, மகிழா சேவா மண்டலம். ஓகேங்களா? மகிழா சேவா மண்டலத்தை 1852 திறந்திருக்காங்க. 3வது பாயிண்ட். அது பாருங்க, விதவை பெண்கள் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? பொதுவாக விதவை பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் கல்யாண ஆசை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர்கள் தலை மொட்டையடிக்கப்படும். அதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க 1863. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்கள் கர்ப்பமாயிடுவாங்க இல்லையா? அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? அவ்வாறு கைவிடப்பட்ட பெண்களை காப்பாற்றுவதற்காக கர்ப்பிணிகளுக்கான பராமரிப்பு மையம், அவரோட பேர் பார்த்து வச்சுக்கோங்க, பால்ஹத்ய பிரதிபந்தக் கிரஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த பெண்களை காப்பாற்றினார். சரி, இதனுடைய நீட்சியா என்ன பண்றாங்கன்னா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. சரிங்களா? ஒரு அமைப்பு மருத்துவமனை ஓபன் பண்றாங்க 1897. ஆனால் அதுல என்ன பண்றாங்க? தொடர்ந்து வேலை செஞ்சதுனால இவங்களுக்கு தொற்று ஏற்பட்டு பிற்காலத்துல பாத்தீங்கன்னா இறந்து விடுகிறார். சரிங்களா? 1897 இறந்து விடுகிறார். இந்த 5 பாயிண்ட் நமக்கு முக்கியமானது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம். அடுத்து பாருங்க சார், ஜனவரி 4 இன்றைய நாளுடைய சிறப்பு உலக பிரெய்லி தினம். ஓகேங்களா? பார்வையற்றோர் பயிலும் முறை உலக பிரெய்லி தினம். இந்த பிரெய்லின்றது யாருங்க சார்? லூயிஸ் பிரெய்லி. அவருடைய பெயர், முழு பெயர். லூயிஸ் பிரெய்லி. அவருடைய பிறந்த நாள் என்ன பண்றோம்? நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? எந்த தேதியில இருந்து? 2019 அதிகாரப்பூர்வமாக பிரெய்லி தினத்தை அனுசரிக்கிறது. அடுத்து ஜனவரி 4 வேறு சிறப்பு, பர்மா. தற்போது மியான்மர் சொல்லலீங்களா? இப்ப பர்மா நமக்கு 2 விஷயத்துல வந்துருச்சு பாருங்க. காலாபாணி விஷயத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பர்மா, மியான்மர் கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு யூகே, கிரேட் பிரிட்டன் என்ன பண்ணாங்க? சுதந்திரம் பெற்றார்கள். ஜனவரி 4 1948 ஃப்ரீடம் அடைந்தவர்கள். சரிங்களா? அப்புறம் பாருங்க சார், ஜனவரி 4 1951 லூனான்னு சொல்லக்கூடிய லூனா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் கிராப்ட் முதலில் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆக்சுவலி செலுத்தப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1. ஓகேங்களா? 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போயிடுச்சு. 4ஆம் தேதி வந்து ரீச் ஆச்சு. ஓகேங்களா? ஜனவரி 4 ரீச் ஆச்சு 1959. லூனா 1 சிறப்பு பாருங்க, மனிதனால் வடிவமைக்கப்பட்ட பூமியின் விடுபடு திசை தாண்டி சென்ற முதலாவது விண்கலம். ஓகேங்களா? விடுபடு திசை வேகம், எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், பூமிக்கு என்ன இருக்கு? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபோர்ஸ் வெளியே போனாதான் விண்கலம் என்ன பண்ணும்? எர்த்தை விட்டு வெளியே போகும். இந்த ஃபோர்ஸை பயன்படுத்தி முதல்ல வெளியே போன ஸ்பேஸ் கிராப்ட் தான் லூனா 1 அப்படின்னு சொல்லக்கூடியது. வேற காமனா உங்களுக்கு கேட்கலாம். ஜனவரி 4 தற்போது உலகின் மிக உயரமாக இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபான்னு சொல்லக்கூடியது அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது 2010. சரிங்களா? இந்த மாதிரி சூப்பர் லைட் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் கொஸ்டின்ல. சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல மெயின் கண்டென்ட் பார்க்கலாம். முதல் விஷயம், இந்தியாவின் மிகப்பெரிய சாதனை. புத்தாண்டு தொடக்கத்திலேயே மகிழ்ச்சிகரமாக ஒரு பெரிய சாதனை, இஸ்ரோவின் எக்ஸ்போசாட் அப்படின்னு சொல்லக்கூடியது 11 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் செலுத்தப்பட்டது. PSLVயோட 60வது லான்ச். சரிங்களா? C58 சொல்லக்கூடியது. இதனுடைய சிறப்பம்சம் பாருங்க சார், பிளாக் ஹோல்னு சொல்றோம் இல்லைங்களா? கருந்துளை மற்றும் நியூட்ரான், இதை பத்தி ஆராய்ச்சி செய்வதற்காக இது அனுப்பப்பட்டுள்ளது. அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் வேற என்ன கேட்டீங்கன்னா, 60வது விண்வெளி பயணம். சோஃபார் மொத்தம் 60 நடந்திருக்கு. இந்த 60ல 58 பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. 2 விஷயம் ஃபெயிலியரா இருக்கு. இந்த எப்பவுமே ஸ்பெசிபிக்கா 1-2 மிஸ் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க.
அப்ப மிஸ் ஆனது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஸ்எல்வி D1 பிஎஸ்எல்வி C3 இரண்டும் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த நியூஸ் வரும்போது இது கூடவே பாத்தீங்கன்னா சமீபத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர் நியூஸ் தான் இது. ஆதித்யா விண்கலம் நம்ம ஜனவரி 7ன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஜனவரி 7ஆம் தேதி ஆதித்யா விண்கலமானது லெக்ரான்சியன் புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே போக போகுது. இப்ப ரீசெண்டா தான் சொல்லியிருக்காரு இஸ்ரோ தலைவர். ஆதித்யா 1 L1 ஜனவரி 6ஆம் தேதி இந்த லெக்ரான்சியன் பாயிண்ட் சொல்லக்கூடிய பகுதியை நெருங்க போகிறது. சரிங்களா, இதுல வேற என்ன சிறப்பு பார்த்துக்கோங்க சார். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சூரியனின் கருந்துளைகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடியது நம்பலாம். ஓகேங்களா, நிலவின் தென்புறத்தை தொட்ட முதல் நாடு நம்ம தான். ஆமா, அந்த மாதிரி அந்த பொசிஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து பாருங்க சார், வேர்ல்டு நியூஸ்ல முக்கியமானது. டென்மார்க்கின் பிரபலமான ராணி மார்கரெட் பதவி விலகுகிறார். ஏன் நியூஸ் நமக்கு கேட்கறான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உலகத்திலே ராணி அப்படின்னு கேள்விப்பட்டல யாரு சொல்லுவோம், இங்கிலாந்துடைய மகாராணி தான் சொல்லுவோம். ஆமா, ஆனால் தற்போது ராணியாக இருக்கக்கூடிய ஒரே ராணி யாருங்க, இவங்க தான், ராணி மார்கரெட் டென்மார்க்கு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க, பதவி விலக போவதாக அறிவித்திருக்கிறார்கள். எந்த தேதியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஜனவரி 14 இருந்து பதவி விலகிறாங்க, மகன் கிட்ட ஒப்படைக்க போறாங்க. ஓகேங்களா, 2ஆம் எலிசபெத் இறந்த பிறகு ஐரோப்பாவின் ஒரே ராணியாக இருக்கக்கூடியவர். சரிங்களா, நியூசிலாந்துக்கு ஒரு ராணி இருப்பாங்க, இவங்க வந்து ஐரோப்பியாவுக்கு மட்டும் இருக்கக்கூடியவங்க. அடுத்து பாருங்க சார், எண்ம சாதனங்களின் பாதுகாப்புக்கு சைபர் ஸ்வச்சதா கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாட்னு சொல்றோம் இல்லைங்களா, பாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சைபர் கிரைம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ளிகேஷன் அது என்ன பண்ணுங்க சார், தரவுகள் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே திருடுவாங்க இல்லையா, பிரைவசி சைபர் கிரைம் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து சேவ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த வெப்சைட்டை உருவாக்கி இருக்காங்க. சைபர் சுச்சதா கேந்திரான்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய முன்னெடுப்பு. கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருளாதார செய்தியில பாருங்க, ஜிஎஸ்டி வரி வருவாய் உயர்ந்துள்ளது. 2022 டிசம்பரை விட 10.3% உயர்ந்துள்ளது. நமக்கு இந்த டேட்டாஸ் தான் முக்கியமானது. யாரும் கேட்டீங்க இல்லையா, இந்த டேட் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் யாரும் கேட்டீங்க, இந்த சின்ன சின்ன தகவல் கேட்பாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் கேட்பாங்க. கடந்த ஆண்டு டிசம்பரை விட இந்த ஆண்டு கூடுதல் வருவாய் எவ்வளவு இருக்கு, எத்தனை சதவீதம் தான் கேட்பாங்க. நமக்கு இதுதான் முக்கியமானது, 10.3%. அப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 9,888 கோடி இருந்தது, தற்போது 1,00,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, அது சார் முக்கிய நியமனங்கள் பார்க்கணும் இல்லையா, அதில் நமக்கு எதிர்பார்க்கலாம். 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார், அரவிந்த் பனகாரியா. சரிங்களா, அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதோட சிறப்பு பாருங்க, இவருடைய ஆல்ரெடி என்ன ஒர்க் பண்ணிருக்காரு, இதுல 2015 to 17 துணை தலைவராக பணியாற்றி இருக்கிறார். இதுல பாருங்க, இதோட செஷன் பாருங்க சார், எப்பொழுது வருது, ஆய்வுகளை மேற்கொண்டு இவங்க எப்போது ரிப்போர்ட் தரணும். இந்த அரவிந்த் பனகாரியா சொல்லக்கூடிய குழுவானது ஆராய்ச்சி செய்ய போறாங்க இல்லையா, இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான வரி பகிர்வை பத்தி என்ன பண்ண போறாங்க, எவ்வளவு செய்யணும், என்ன பண்ணணும்ன்றதை பத்தி ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ண கொடுப்பாங்க. ஆமா இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை என்னைக்கு சப்மிட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 25 அக்டோபர் 31 சரிங்களா 2025 சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க சப்மிட் பண்றது எந்த ஆண்டுல இருந்து நடைமுறைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா 26 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும். தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு இது பின்பற்றுவாங்க. அப்ப 2031 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அமல்படுத்துவாங்க. சரிங்களா, அப்ப இதை பத்தி பார்க்கும்போது அப்ப ப்ரீவியஸ் இயர்ல யாரு இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்த செஷனுக்கு NK சிங் அவர்கள் தலைமை வகித்தார். அடுத்து பாருங்க சார், அண்டை நாடுகள் தொடர்பான செய்தி, முக்கியமான செய்தி. பொதுவாக என்ன பண்ணுவாங்க சார், இந்தியாவும் பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா ஆட்டம் பாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அணு ஆயுதங்கள் மற்றும் அணுமின் நிலையங்கள் பட்டியல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 முறை போர்க்கைதிகள், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய போர்க்கைதிகள், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் போர்க்கைதிகள், இந்த 2 பட்டியல் என்ன பண்ணுவாங்க, இந்த பட்டியலையும் ஆட்டம் பாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, எவ்வளவு அணு ஆயுதம் வச்சிருக்கோன்றத இந்த 2 வருஷத்துக்கு 2 முறை என்ன பண்ணுவாங்க சார், ஷேர் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த அணுசக்தி அணுமின் நிலையங்கள் பட்டியலை மட்டும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருந்து ஷேர் பண்ணிப்பாங்க. சரிங்களா, அது வந்து ஜனவரி 1க்கு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, ஆண்டுதோறும் ஜனவரி 1 முதல். அப்ப எப்பொழுது இது ஃபாலோ பண்றாங்க, 1992 இருந்து ஃபாலோ பண்றாங்க. இதுல உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், தற்போது இந்தியாவில் உள்ள அணுமின் நிலையங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மொத்தம் 22 இருக்கு. சரிங்களா, அதுல முக்கியமான ஒன்று கொடுத்திருக்கிறேன், பாத்துக்கோங்க. இதுல பாருங்க சார், முக்கியமானதுல 2 முக்கியமானது. ஆமாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 அணுமின் நிலையங்கள், ஒன்னு கல்பாக்கம் அணுமின் நிலையம், 2வது கூடங்குளம் அணுமின் நிலையம். சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜனவரி மாசம் ப்ரீவியஸ் இயர் 2023 மன் கி பாத்ல நரேந்திர மோடி என்ன பேசியிருந்தாருன்னா, உத்தரமேரூர் கல்வெட்டை பத்தி பேசியிருந்தாரு. உத்தரமேரூர் கல்வெட்டை பத்தியும் பாளையக்காரர் முறையை பத்தி பேசியிருந்தார். பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அடித்தளமிட்டது உத்தரமேரூர் கல்வெட்டு, அதே போல பாளையக்காரர் முறை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. மார்ச் மாசம் நடந்த TNPSC எக்ஸாம்ல அப்படியே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, மன் கி பாத்ல அவர் பேசினது உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படி டைரக்டா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா.
அப்ப இந்த முறை மன் கி பாத்ல நிறைய முக்கியத்துவம் இருக்கு, நிறைய விஷயம் பத்தி பேசினாரு. 2023 இந்தியா செய்த பெரும் சாதனைகளை பட்டியலிட்டார். அப்ப கண்டிப்பாக ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்க்கணும், பார்த்து வச்சுக்கோங்க. மன் கி பாத்துடைய எத்தனாவது பதிப்பு இது? சமீபத்தில் பாத்தீங்கன்னா 100வது பதிப்பு நடந்துச்சுன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த 100 கொஞ்சம் முக்கியமானது. தற்போது டிசம்பர் 23 வந்து பாத்தீங்கன்னா 108வது. அப்ப என்ன பண்ணாரு, 108ன்றது சிறப்புன்றதுக்கு என்ன பண்ணாரு, மோடி சில வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்துத்துவா சொல்லுவோம் இல்லைங்களா, 108 பார்ப்போம், 108 முத்துமணிகள், 108 மந்திரங்கள், அந்த மாதிரி 108வது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமர்வு கொஞ்சம் முக்கியமான ஒரு சிறப்பானது மென்ஷன் பண்ணாரு. அதுக்கடுத்து மெயினா 2023 மத்திய அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். அதுல முதல் விஷயம், மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு தராங்க சொன்னாங்க இல்லையா, அது முக்கியமானது. புதுச்சேரி பேசணும் இல்லைங்களா, இது அமல்படுத்தப்பட்டால் புதுச்சேரியுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எத்தனை சார் வரும்? பெண் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 11, அமளிதா மொத்தம் 30ல 11 வரும், அமளிதா. சரி, உலக அளவில் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறி இருக்குது. G20 மாநாடு ஹோஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சந்திராயன் 3 கிராண்ட் சக்சஸ், அதை பத்தி பேசியிருந்தாரு. 2 ஆஸ்கர் விருது பெற்றது இல்லையா, அதை பேசியிருந்தாங்க. த எலிபென்ட் விஸ்பரர்ஸ் 2023 கவர்மெண்ட் எக்ஸாம் கேட்டாங்க, டிஎன்பிசில கேட்டாங்க இது, சரிங்களா. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பெற்ற பதக்கங்களை பட்டியலிட்டார். அதுக்கு ஆசியா பாரா ஒலிம்பிக்ல அதுல பத்தி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாருங்க சார், ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்ஸ் சொல்லி பாருங்க. உலக புத்தாக்க குறியீடு தரவரிசையில் 2015 81ல இருந்தாங்க, தற்போது பாத்தீங்கன்னா 40வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இதெல்லாமே பெருமையாக அவர் பட்டியலிட்டார். ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் இந்த ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இடம்பெற்றது, அதை சொன்னாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மெயினா பாருங்க, நான் சொன்னேன் முக்கிய தினங்கள், தசம ஆண்டு, டிகேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அந்த மாதிரி அதில் கேட்கலாம். ஐநா இந்தியாவோட முயற்சியால் 2023 ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அனுசரிக்கப்பட்டது. அடுத்து யூனிட் 9 தமிழக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி வருது இல்லையா, அதுல உங்க கொஸ்டின் கேட்கலாம். தமிழக கோவில் அன்னதானத்திற்கு, தமிழக கோவில்கள் வழங்கக்கூடிய அன்னதானத்திற்கு மத்திய அரசானது தரச்சான்றிதழ் கொடுத்திருக்குது. எத்தனை கோவில் பாத்துக்கோங்க, 523. ஓகேங்களா, 523 கோவில்கள் வழங்கக்கூடிய கோவில் பிரசாதங்கள் சுத்தமாக தயாரிக்கப்படுகிறது, சுத்தமாக விநியோகம் செய்யறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, அப்ரூவ் பண்ணிருக்காங்க FSSAI, சரிங்களா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதோட தொடர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் பிரசாதம், நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எந்தெந்த கோயில் பார்த்து வச்சுக்கோங்க சார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், மதுரை கள்ளழகர், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இங்க வந்து இப்ப அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஃபர்தர் என்ன பண்ண போறாங்க, இன்னும் சில கோவில்களை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அது ஒரு லிஸ்டிங் கொடுத்திருக்கேன், சரிங்களா. அப்ப பாருங்க, டோட்டலா தற்போது 8 கோவில்களில் இது திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் இருக்கு இல்லைங்களா, 2023 அப்ப 2 கோவிலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்ப அதை தொடர்ச்சி என்ன பண்ணிருக்காங்க சார், இப்ப இன்னொரு 6 கோயில் இருக்கு, டோட்டலா 8 கோவில். இதெல்லாம் பாருங்க, ஸ்கீம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வள்ளலார் பத்தி வருது இல்லையா, முக்கியமான ராமலிங்க அடிகள் தமிழ்ல நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க சார், பெங்காலி புத்தாண்டின் முதல் நாளான பொய்லா பொய்சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளை மாநில தினமாக கொண்டாடுவதற்கு மேற்கு வங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல வந்து 2 நியூஸ் முக்கியமானது. பெங்காலி புத்தாண்டின் முதல் நாளான பொய்சாக்கை மாநில தினமாக அனுசரிக்கிறாங்க, முதல் விஷயம். இரண்டாவது, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய இந்த பாடலை பார்த்துக்கோங்க சார், இந்த பாடல் முக்கியமானது. இந்த பாடலை மாநில பாடலாகவும் அங்கீகரித்திருக்கிறார்கள், ஓகேங்களா. அப்ப அந்த பாடல் வந்து பாடுவதற்கான நேரம் கொடுத்திருப்பாங்க. மேற்கு வங்கம் பங்களாதிவாஸ் அப்படின்னு சொல்லி இந்த நாளை அனுசரிக்கிறார்கள். இந்த பாடலை பாடுவதற்கு 1 நிமிடம் 59 வினாடிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், சரிங்களா. அப்ப இது நியூஸ்ல வந்திருக்குன்னா இது சம்பந்தமான விஷயமாக தேசிய கீதத்தை பத்தி கொஸ்டின் கேட்கலாம், இல்லைங்களா. தேசிய கீதம் இசைப்பதற்கு எவ்வளவு நொடிகள் எடுத்துப்பாங்க, 52, சரிங்களா. பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம தேசிய கீதத்தை எழுதுறது யாருங்க சார், ரவீந்திரநாத் தாகூர். எந்த செஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பாடினாங்க, கல்கத்தா செஷன், சரிங்களா. தேசிய கீதமானது எந்த மொழியில் ஏற்றப்பட்டது, பெங்காலி, சரிங்களா, பெங்காலி மொழியில் ஏற்றப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கான ஊதியமானது ஆதார் விவரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பதிவு செய்யணும் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்டே இருக்காங்க, அதனால நியூஸ் கொடுத்திருக்கேன், சும்மா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க சார், ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாருங்க, கேண்டிடேட் செஸ் போட்டிக்கு இந்தியாவிலிருந்து 5வது போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 5வது ஓவரலா பாத்தீங்கன்னா 5th பர்சன், ஆண்களில் 3வது பர்சன், சரிங்களா. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாருன்னா பிரக்யானந்தா, ஓகேங்களா. முதலாவது பிரக்யானந்தா, இரண்டாவது விதித்னு சொல்லக்கூடியவர். இவங்க 2 பேரும் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. பெண்களில் பாத்தீங்கன்னா 6 வைஷாலி, பிரக்யானந்தாவின் சகோதரி வைஷாலி மற்றும் கோனேரி ஹம்பி, டோட்டலா 5 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க இந்த விளையாட்டுக்கு, சரிங்களா. அடுத்த நியூஸ், தேசிய மல்யுத்த முகாமுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸ் அவ்வளவு முக்கியம் இல்ல.
பார்த்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கண்டிப்பா இது எதிர்பார்க்கலாம், பெண்களுக்கு ஆதரவானது இல்லையா, பெண்கள் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் கேட்பாங்க. 2023ஆம் ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான புகார்களின் எண்ணிக்கை, ஒட்டுமொத்த எண்ணிக்கை 28,811. இதுல வந்து பாத்தீங்கன்னா 55% கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இந்த புகார்ல பாதிப்புள்ளாகி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமை, இது பாருங்க சார், எதுக்காக அதிகமா கேசஸ் ஃபைல் ஆகி பாருங்க. பெண்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவில் 8540. அப்ப பெண்களுக்கு உரிமை வழங்குவதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்குது சரிங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கருத்து ஏற்பட வந்திருக்கும் இல்லைங்களா, அப்ப அடிப்படை உரிமையை பேச விடல, என்னுடைய கணவர் பேச விடல, இந்த மாதிரி அடிப்படை உரிமை மீறப்படுவதாக இத்தனை வழக்குகள் புகார்கள் பதிவாகி இருக்கிறது. இந்த கவுண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து போலாம், முதல் பெண்கள் சைனிக் பள்ளி சூப்பர்லேட்டிவ் சரிங்களா, முதல் வருது இல்லையா, முதல் பெண்கள் சைனிக் பள்ளி மதுராவில் திறக்கப்பட்டது. 820 மாணவர்கள். அப்ப எங்க பாத்துக்கோங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது முதலாவது பெண்கள். அப்ப ஓவரால் டார்கெட் என்ன வச்சிருக்காங்க, மொத்தம் ஒரு 100 பள்ளிகள் திறக்கணும் இருக்கிறாங்க. அவருடைய முன்னெடுப்பாக முதல் பள்ளியானது உத்தரப்பிரதேசம் மதுராவில் திறக்கப்பட்டுள்ளது. பிளேஸையும் பார்த்து வச்சுக்கோங்க சார், பிருந்தாவனம் சரிங்களா. அந்த 4 பாயிண்ட் முக்கியமானது இதுல. அதுக்கு பாருங்க சார், உத்தராகண்ட் மாநிலத்தில் விவசாயம் அல்லது தோட்டக்கலைக்காக அந்த பணிக்காக வெளியாட்கள் நிலம் வாங்குவதற்கு அனுமதி இல்லை. நம்ம ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர்ல வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இடம் வாங்க முடியுமா? முடியாது. ஆமாங்களா? சேம் இனிமேல் என்ன பண்ண முடியாது, உத்தராகண்ட்ல என்ன பண்ண முடியாது சார், லேண்ட் வாங்க முடியாது. அது கொடுத்திருக்காங்க சார், பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்பிஐ சம்பந்தப்பட்ட செய்தின்றதை எதிர்பார்க்கலாம். 2000 நோட்டு தடை செஞ்சாங்க இல்லையா, தடை செய்யப்பட்டது 2000 நோட்டு தடை செய்யப்பட்டது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ரிசர்வ் வங்கிக்கு திரும்ப வராத அமௌண்ட் 9350 கோடி 2000 நோட்டுகள் இன்னும் வந்து பேங்க் ரிட்டர்ன் ஆகல. அப்ப இதுல கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், எந்த தேதி முதல் இந்தியாவில் 2000 நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிருந்தாங்க, கால அவகாசம் கொடுத்து இருந்தாங்க. அப் டு செப்டம்பர் 30 அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அக்டோபர் 7 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. டிமானிட்டைசேஷன் கடைசியாக எப்ப சார் கொண்டு வந்தாங்க டிமானிட்டைசேஷன்? 2016 நவம்பர் 8. அப்ப என்ன மதிப்புடைய நோட்கள் வந்து செல்லாதுன்னு சொன்னாங்க? 1000 மற்றும் 500. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பணத்தை வெளியிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ரிசர்வ் வங்கி வெளியிட்ட காகித பணத்தாள்களில் அதிக மதிப்பெண் கொண்டது எதுங்க சார்? 10,000. ரொம்ப குறைஞ்ச மதிப்பெண் வந்து ₹1. ₹1 நோட்ல சைன் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? பினான்சியல் செக்ரட்டரி. ஓகேங்களா சார், மத்திய நிதி அமைச்சர் தான் வெளியிடுறாங்க சரிங்களா. அதுக்கு பாருங்க சார், கின்னஸ் சாதனை சூரிய நமஸ்காரம் வந்து செஞ்சு கின்னஸ் சாதனை செஞ்சிருக்காங்க. குஜராத் அகமதாபாத்தில் குஜராத்ல 108 இடங்களில் சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் செஞ்சிருக்காங்க கின்னஸ் சாதனை. இது நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இந்த தரவரிசை கொஞ்சம் முக்கியமானது, அந்த நியூஸோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. பாருங்க, என்னென்ன புகார்கள் வந்திருக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது பார்த்து வச்சுக்கிறோம். இதுல நமக்கு பாருங்க, இந்த ரேங்க்ஸ் இதுதான் முக்கியமானது. இந்த ஸ்டாட்ஸ் நான் செப்பரேட்டா கொடுத்துருந்தேன் சரிங்களா. மொத்தம் எந்த ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேஷ் வந்து முதல் இடத்துல இருக்காங்க, டெல்லி வந்து செகண்ட்ல இருக்காங்க, மகாராஷ்டிரா வந்து 3rd, 4th பீகார், 5வது மத்திய பிரதேசம் சரிங்களா. அப்புறம் 2022 எவ்வளவு புகார்கள் பதிவாயிருக்கு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க சார். 2022 விட 23 கம்மியா ஜாஸ்தியா? 30,864 2022ல 23 கம்மியா இருக்குங்களா அதிகமா இருக்குங்களா? 23 கம்மியா ஜாஸ்தியா? இப்ப பார்த்தோம் 23 கம்மி. ஆமாங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन கேட்கலாங்களா? 2022ஆம் ஆண்டை விட 2023ஆம் ஆண்டு பெண்களுக்கு எதிரான புகார்கள் குறைந்துள்ளது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா சரிதானே சார்? அது ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन கேட்கலாம், பாத்துக்கோங்க. சாகர் பரிக்கிரமா திட்டம் சரிங்களா, இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்க, சென்னையில இருந்து நெல்லூருக்கு கடல் பயணம் மேற்கொண்டார். யாரு பர்சன்? இதுல நமக்கு நியூஸ் என்ன கேட்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த சாகர் பரிக்கிரமா திட்டம் அதுதான் நமக்கு நியூஸ் வரும் சரிங்களா. முதல் பயணமானது தொடங்கப்பட்டது, சென்னையிலிருந்து நெல்லூருக்கு அமைச்சர் பயணம் மேற்கொண்டார். அதுக்கு பாருங்க, தமிழக அரசுடைய முன்னெடுப்பு வேர்களை தேடி. சார் ஜனவரி 9 சிறப்பு என்னங்க சார்? ஜனவரி 9 நம்ம என்ன அனுசரிக்கிறோம்? வெளிநாடு இந்திய தினம். ஹிந்தியில் என்ன சார் அதுக்கு பேரு? பிரவாசிய பாரதி திவாஸ். அந்த நாளை முன்னிட்டு வெளிநாட்டில் இருந்துகிட்டு இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்கொடைகள் சேவைகள் செய்தவர்களுக்கு ஒரு விருது வழங்குறாங்க. ஆமாங்களா? பிரவாசிய பாரதி திவாஸ் சம்மான் விருது, அந்த விருது வழங்குறாங்க இல்லையா. மகாத்மா காந்தி ஜனவரி 9 1918 வந்திருப்பாரு. அப்ப அதே போல தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க சார், அயலகம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை போற்றும் விதமாக என்ன பண்றாங்க, 2 நாட்கள் நம்ம கொண்டாடுறோம். ஜனவரி 11 மற்றும் 12 நம்ம அனுசரிக்கிறோம் சரிங்களா. ஜனவரி 12க்கு என்ன சார் சிறப்பு இருக்கு? ஜனவரி 12 யாருடைய பிறந்த நாள்? சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் சரிங்களா. அப்ப இந்த 2 நாள் என்ன பண்றோம், நம்ம
தமிழக அரசு அயலக தமிழர் தினமாக அனுசரிக்கிறது. சரிங்களா? இதை அனுசரிக்கும் விதமாக வெளிநாட்டுல இருக்காங்க இல்லையா தமிழர்கள், அவர்களை இந்தியாவுக்கு கூட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில் உள்ள கலாச்சாரம் பண்பாடுகளை என்ன பண்றாங்க, ஒரு டூர் மாதிரி கூட்டு போய் காட்டுறாங்க. சரிங்களா? அவ்வாறு தற்போது 58 பேர் சூஸ் பண்ணிருக்காங்க. 58 இளைஞர்களை சூஸ் பண்ணிருக்காங்க. கண்ட்ரி பாருங்க, ஆஸ்திரேலியா, கனடா, பிஜி, ஸ்ரீலங்கா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா கூட்டு வந்திருக்காங்க. இதோட பயணமானது எப்போது தொடங்கியது? டிசம்பர் 27 மகாபலிபுரத்துல தொடங்கியது. 2 பாயிண்ட். எந்த ஏஜுக்குள்ள இதோடைய ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க பாத்தீங்கன்னா 18 முதல் 30 வரை. ஸ்கீமோட பேரு வேர்களை தேடி. சரியா? அப்ப 5 பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழக அரசு அயலக தமிழர் தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்றத பாத்துக்கோங்க. ஜனவரி 11, 12. ஓகேங்களா? வேர்களை தேடின்ற ஸ்கீம் ஏஜ பார்த்து வச்சுக்கோங்க. தொடங்கியப்பட்டது டிசம்பர் 27 மகாபலிபுரத்துல. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 58 பேர் சூஸ் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 2023 இந்தியாவின் கனிம உற்பத்தி எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ண क्वेश्चन கேட்கலாம். நம்ம கனிம உற்பத்தியானது அதிகரித்துள்ளது. எவ்வளவு பெர்சன்டேஜ் பாருங்க. பெர்சன்டேஜ்ல 13.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சின்ன பார்த்து வச்சுக்கோங்க. கடந்த ஆண்டை விட 9.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோக்சபா தேர்தலுக்கு முன்னர் சிஏஏ விதிகள் அறிவிக்கப்படலாம். சார் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் இதுதான் பார்க்க சொன்னேன். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குடியுரிமை சட்டம் இருக்கு இல்லீங்களா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. ஆமா இல்லையா? அதுல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது 2019 கொண்டு வரப்பட்டது. அப்ப அதன்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா அமல்படுத்துவது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறாங்க, அமல்படுத்த போறாங்க. இப்போ 2024 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9 நாடுகளுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது சார். ஒரு பிக்சர் இருக்கு, உங்களுக்கு டெலிகிராம்ல போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அது பார்த்து வச்சுக்கோங்க. 2024 பெரிய பெரிய நாடுகளுக்கு தான் தேர்தல் நடக்க போகுது. ரஷ்யாவுக்கு நடக்க போகுது, அமெரிக்கா நவம்பர் 5 வந்து அமெரிக்காவுக்கு நடக்க போகுது, இந்தியாவுக்கு நடக்க போகுது. அதன் வரிசை எந்தெந்த நாடுகள் இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. அமெரிக்கால நடக்குது இல்லையா அமெரிக்க அதிபர் தேர்தல், அது கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் முதல் முறையாக யார் போட்டிடுறாரு, இந்திய வம்சாய மகிழர். அவர் பேர் என்ன, விவேக் ராமசாமி. ஓகேங்களா சார், விவேக் ராமசாமி முதல் முறை. இப்ப தற்போது பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறது யாருங்க சார், கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், பிரசிடென்ட்டுக்காக போட்டியிட போறோம். விவேக் ராமசாமி இது எதிர்பார்க்கலாம் क्वेश्चनல. வேர்ல்டு பேங்கோட தலைவர் யாரு சார், இந்திய வம்சாவளி தலைவர் அஜய் பங்கா. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. 2021 ஆண்டின் மத்திய சிவில் சர்வீசஸ் ஓய்வூதிய விதிகளில் சில திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இதை பத்தி இந்த திருத்தமானது அமலுக்கு வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் அவர்கள் இறக்கும் போது அல்லது விவாகரத்தோ அப்படி செய்யும் போது தங்களுடைய குழந்தைகளை என்ன பண்ணலாம், நாமினியாக போட்டுக் கொள்ளலாம். சரிங்களா? அதை போட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஹியூமன் டிசீசஸ் இருக்கு இல்லைங்களா, அது குறித்து ஒரு சின்ன ஒரு क्वेश्चन கேட்கலாம். ரீசெண்டா வந்த ஒரு ரிப்போர்ட், 2018 முதல் 2022 வரை ரேபீஸ் நோயால் இறந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இந்த வெறிநாய் கடிக்கான தடுப்பூசியை போடவில்லை. வேக்சின் பேஸ் பண்ண क्वेश्चनाவும் கேட்கலாம், மனித நோய்கள் சம்பந்தமான क्वेश्चना கேட்கலாம். சமீபத்தில் விலங்கு கிட்ட இருந்து நிறைய நோய்கள் பரவிட்டு இருக்கு இல்லையா, அப்ப அதை வச்சு ஒரு क्वेश्चन கேட்கலாம். ரேபீஸ் சொல்லக்கூடியது. அப்ப பாதிக்கப்பட்டவர்களோட பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. 70% பேர் கிராம ஊராட்சிகளை சார்ந்தவர்கள். இதை தமிழ்நாட்டில் பாருங்க சார், 3 மாவட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சேலம், மதுரை மற்றும் தூத்துக்குடி. ஓகேங்களா? இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த 2வது பாயிண்ட், இந்த இறப்புகளின் பகுப்பாய்வு. இதை நம்ம செக் பண்ணும்போது என்ன தெரியுது, செல்ல நாய்கள் தொற்று நோய்க்கான முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. பெட்டாக்ஸ் வளர்க்குறாங்க இல்லையா, அது வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரா பராமரிக்கணும்ன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓவராலா பாதிக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 80.2% ஆண்கள் தான் இருந்திருக்கிறாங்க. தேடி நாய் வந்து ஆண்கள் தான் கடிச்சிருக்கு. அடுத்து பாருங்க சார், சென்னை புத்தக கண்காட்சி தொடங்கிடுச்சு இல்லையா, 47வது பதிப்பு தொடங்கி இருக்கு. ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க சார், சர்வதேச அளவில் புத்தக கண்காட்சி நடத்துறாங்க சென்னையில. அப்ப அதுல எப்படி நடந்துச்சு அதை டீடைல்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கேட்கலாம். 47th எடிஷன் அது நமக்கு முக்கியமானது. ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு 900 ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்க சார், கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டான்ஜெட் கோன் சொல்லக்கூடிய மின்வாரியமானது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கேட்பாங்க இல்லையா, ரீசெண்டா வந்து ஆப்ஸ் அதுல கேட்கலாம். அந்த ஆப்போட பேர் பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்இபி சேஃப்டின்னு சொல்லக்கூடியது மின்வாரிய ஊழியர்களுக்காக இது என்ன பண்ணிருக்காங்க, பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. டிஎன்இபி சேஃப்டின்னு சொல்லக்கூடிய ஆப் உருவாக்கி இருக்கிறது யாருங்க, டான்ஜெட் கோ. சரிங்களா? தமிழ்நாடு மின்வாரியம் அவங்க உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு பாருங்க சார், தமிழ்நாடு கவர்மெண்ட் நியூஸ். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது, சென்னையில் நடைபெறுகிறது. வரக்கூடிய 7, 8ஆம் தேதியில் நடக்குது. 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள், நாட்டு பிரதிநிதிகள். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்டாட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆட்டோமொபைல் உற்பத்தி துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. ஸ்டாட்ஸ் சரி, அந்த 3 நியூஸ் கூட பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க சார்.
இது இல்லாம டிஎன்பிசி பிட்ஸ் சின்ன சின்ன செய்திகள்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு கம்பைல் பண்ணி சேர்த்து அதில் போடுறேன். இதுல சந்தேகம் இருக்குங்களா சார்? நான் மறுபடியும் சொல்லிடுறேன், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கடந்த ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிக்கணும். ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிறது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், முக்கிய தகவல்கள் பார்த்து வைக்கணும். அப்ப இந்த லாஸ்ட் 6 மாசம் போது நீங்க போட்டித் தேர்வுக்கு கரெக்டாக ஒரு 6 மாசம் இருக்கு இல்லைங்களா, 6 ஒரு 5 மாசம் இருக்கு. அப்ப இது வரைக்கும் நீங்க படிக்கவே ஆரம்பிக்கலாம் கூட இனிமே என்ன பண்ணுங்க, இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்றேன், இந்த ஃபுல் டெக்ஸ்ட் நீங்க எழுத வேண்டாம், ஃபுல்லா பார்த்து எழுத வேண்டாம். என்ன பண்ணுங்க, இதுல இருக்கிற முக்கியமான தகவல்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த தகவல்களை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு வாரம் ஒரு முறை எடுத்து உட்காந்து பாருங்க, ஒரு 3 நாள் 4 நாள் உட்காந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் முடியும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மறுபடியும் சொல்றேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாது. இதெல்லாம் ஸ்டாட்ஸ்ல ஈஸியா மறந்துடுவோம் நம்ம, சரிங்களா? சோ எழுதி வச்சு கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. என்ன டவுட் இருக்குங்களா? 6 இயர்ஸ், ஆமா ஒரு 5 சொல்லிட்டேனா, 6 தான் 2026 to 31 வரைக்கும் இருக்கும், சரிங்களா? ஆண்டு காலம் வந்து 6 வரும், சரிங்களா?